தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வமே கருணையாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கொள்ள வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் சரி ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், தேவாதி தேவனையே தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பொற்கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை நினைத்தொருள்வீராக. தர்மையான ஆண்டவரே, சுவாமி ஆராதனை வேளையில உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே சுவாமி தூய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய மக்களோடு கூட பேசுங்கப்பா, உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளில உங்கள் அனைவரையும் முகமுகமாக சந்திக்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார், சபை பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற
அத்துணை நல்ல உள்ளங்களையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். வாசியுங்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுப்பதும் இல்லை. போதும் போதும் போதும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, அவனை கைவிடுகிறதில்லை, அவனை தள்ளிவிடுகிறதில்லை. மாறாக பொல்லாதவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதில்லை, கை கொடுப்பதில்லை, அவர்களை காப்பாற்றுவதில்லை என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் எருசலேமை நோக்கி பயணிக்கின்ற பொழுது கழுதையின் மீது பவனி போனார். அந்த நாளை தான் நாம் இன்று நினைவு கூர்ந்திருக்கிறோம். உலகமெங்கும் எல்லா இடங்களிலும் குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே என்று சொல்லப்படுகிறதான அந்த ஞாயிற்றை இந்த நாளில ஒவ்வொரு சபையாரும் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு குருத்தோலை ஞாயிறை குறித்து தெரியுமா? எதற்காக ஆண்டவர் கழுதை மீது பவனி போனார்? என்னமா? தாழ்மையை குடிப்பதற்காக அப்படின்னு அம்மா சொல்றாங்க. வெரி குட், நல்லது. சொல்லுங்க. வேற 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 தெரிஞ்சவங்க. கழுதை வெற்றி சிறந்தார், அதற்காக கழுதையின் மீது போனார். ரைட், சரி. அடுத்தது வேற வேற சொல்லுங்க சீக்கிரமா. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப நீங்க சொன்னாதானே நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நாம அடுத்த எடுத்து கொண்டு போகலாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விசேஷம் தான், உங்க சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? எத்தனை மணிக்கு உங்க சபை? எத்தனை மணிக்குங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்களா? எதையுமே சொல்ல மாட்டேன்னா எப்படி? அது 10 மணிக்கு கரெக்டா? தெரியுமா? 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 தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? நான் சொல்லட்டுமா டைம் எத்தனை மணிக்கு? நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் சொல்லட்டுமா? என்னால சொல்ல முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை மணிக்கு சபைக்குள் வந்தீங்க அப்படிங்கிறத என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஐயா ஒரு காரியத்தை சொல்றார். என்ன காரியம் சொன்னாரோ அவரு சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் நடக்கு தெரியுமா? இன்னொரு அதற்கு ஆதாரமாக சில விஷயங்களும் பேசினார். என்ன சொன்னார்னா, நாம கிருபையின் காலத்துல இருக்கிறோம், இது கிருபையின் காலம், ஆனாலும் போராட்டம் இருக்கிறது இல்லையா சொன்னாரா? கிருபையின் காலத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நாம் அந்த கிருபையை அவமாக்கி போட்டு விட்டதனால, புரிந்து கொள்ளுங்கள், நாம் அந்த கிருபையை அவமாக்கி போட்டு விட்டதனால, வாசியுங்கள். உபாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வாசிங்கம்மா. உபாகமம் 12:8.
ஆமா, இதுதான் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு எது சரியா இருக்குதோ, எனக்கு எது சரியா இருக்கோ அதை நான் செஞ்சுருக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நான் பேசுறது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காலம் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. கொடிய காலத்துல இருக்கிறோம், பயங்கரமான காலத்துல இருக்கிறோம், மோசமான காலத்துல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமம் என்னும் ஒரு பெரிய வலிமையான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? வலிமையான ஆயுதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை வாசிக்கிறோம்? இன்னைக்கு நாம அடுத்த நிலைக்கு தான் போக போறோம். ஒரு ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இந்த என்ன சொல்றது, குருத்தோலை ஞாயிறை குறித்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா முழுசா சொல்ல மாட்டேன் இன்னைக்கு, அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நீங்க நிறைய கற்றுக்கொள்ளணும், வாஞ்சையோடு வரணும், ஆர்வத்தோடு வரணும். அப்பதான் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? ஆர்வத்தோடு வரணும். ஆண்டவரிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட போகிறது. என்ன பேச போகிறார் ஆண்டவர், என்னோடு என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும். அது இல்லாத பொழுது எதை பேசினாலும் பிரயோஜனப்படாது. ஆனாலும் தொடர்ந்து உங்களோடு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஊழியத்திற்காக உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் கொடிய காலம் வரும். கொடூரமான காலங்கள் வரும், ஆபத்தான காலங்கள் வரும், பயமுறுத்துகிற காலம் வரும், தத்தளிப்பின் காலம் வரும். இதெல்லாம் வரும், புரிந்து கொள்ளுங்கள். இது அத்தனையும் வரும். இதெல்லாம் வராதுன்னு பைபிள் சொல்லவே கிடையாது, வரும்னு சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக வரும். பயமுறுத்துவாங்க, தத்தளிக்க பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, துரத்துவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் தான் வழி, கர்த்தர் ஒருவர் தான் வழி. கர்த்தரை நான் இறுக பிடித்துக் கொண்டால் தான் நான் மீட்கப்பட முடியும், நான் விடுதலை பெற முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், யாரும் சரியா பதிலே சொல்லல. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜாவாக பவனி போனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? குருத்தோலை ஞாயிறு என்ன சொல்லுவாங்க? ராஜாவாக பவனி போனார். ஆனால் உண்மையில் அது அல்ல. அவர் ராஜா தான். ஆண்டவர் ராஜா தான், சர்வ வல்லமை படைத்த ராஜா, சர்வ வல்லமை இல்லையா? சர்வ லோகத்திற்கும் அதிபதி அவர் தான். அதுல மாற்று கருத்து இல்லை, புரிந்து கொள்ளுங்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப போனது அவர் ராஜாவாக வரவில்லை, ராஜரீகம் பண்ணுவதற்காக அவர் வரல, நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் வந்தார். அந்த மீட்பின் ஒரு காரியத்தை தான் அந்த கழுதையின் மூலமாக அவர் பவனி சென்று அதை நிறைவேற்றினார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். இனிமே யாரு கேட்டாலும், ஒருவேளை இதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா, மீட்பு ரட்சிப்பு என்கிற அந்த உறுதியை இன்னொரு டைமென்ஷன்ல செய்தார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரைட்டா? இன்னொரு நாளைக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதை குறித்து நாம் பேச முடியும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆண்டவர் பவனி போகின்ற பொழுது 3 காரியத்தை செய்தார் என்று குறிப்பிருக்கிறது வேதத்துல. 3 காரியங்கள் செய்தார் என்று வேதத்தில் குறிப்பிருக்கிறது. ரைட்டா? நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, கழுதையின் மீது பவனி போனது ஒண்ணு. இன்னொன்று, ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த பவனி போகின்ற பொழுது, அந்த பவனி போகின்ற அந்த காலகட்டத்திலேயே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார்.
அந்த அத்திமரத்தை அவர் சபிக்கிறார் என்ற சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒண்ணா நடக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஆலயத்திற்கு செல்லுகிறார். ஆண்டவர் ஆலயத்திற்கு செல்லுகிறார். எல்லாம் அந்த பவனியில நடக்கிறது. கழுமையில போகும்பொழுது வழியில அத்திமரத்தை பார்க்கிறார். மூன்றாவது ஆலயத்திற்கு செல்லுகிறார். ஆலயத்தை சுத்திகரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக 3 சம்பவங்கள் இந்த நிகழ்வுகளிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், முழுசா சொல்லல. ஏன்னா இன்னொரு முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டி இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நாம் பேசலாம். வாசியுங்கள் மார்க்கு 11, 2, 3 வசனங்கள். வசனத்தை நல்லா கவனமா வாசிக்கணுங்க. நல்ல கவனமா வாசிக்கணும். மனுஷர் ஒருவனும் ஒரு காலமும் ஏறாத ஒரு கழுதையின் குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கேட்டால் கவனிங்க கவனிங்க கவனிங்க. அவ்வளவுதான், போதும் போதும் போதும். இப்ப அப்ப அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்க. அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது. இப்ப ஒரு அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, 2 சீஷர் அனுப்புறாரு, நீங்க போங்க ஒரு தெருவுக்கு போங்க, அங்க ஒரு வீடு இருக்கும். புரியுதா? அம்மா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கவனமா ஒரு தெருவுக்கு போங்க, அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும். அதை போய் அவிழ்த்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னார். அவிழ்த்துட்டு வரணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னொரு சம்பவத்தையும் அவர் சொல்றாரு, நீ அவிழ்ப்ப, அவர் யாரோ வீடுங்க யாரோடைய கழுதையோ அவர் தானே அப்படின்னு அங்க இருக்கிறது போய் அவிழ்த்துட்டு வான்னு சொல்றாரு. அப்படி அவிழ்க்கும் போது உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க? ஏன்பா அவுக்குறீங்கன்னு கேட்பாங்க. கழுவி என்ன பண்ணுவீங்க? ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா நீ என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன பதில் சொல்றாரு? இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? சொல்லிட்டு இவங்க போய் அதே மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த கழுவிய ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. போப்பா, எடுத்துட்டு போப்பா. யாரு ஆண்டவர், எதுக்கு கொண்டு போறீங்க, எதையுமே கேட்கல. ரைட்டா? அப்போ அதற்குள்ள ஒரு சம்பவம் இருக்கிறது, ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் எப்படி கழுவினார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி கழுவினார்? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. முன்ன சொல்லணுமா இல்லையா? ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே கழுவினார். கரெக்டா? ஆமா. அப்ப இந்த கழுவை அது குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு காலம் ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை. ரைட்டா? ஏறாத ஒரு கழுதை. அப்போ ஏறாத ஒரு கழுதைய ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வர சொல்றார். அப்படின்னா அதுக்குள்ள ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம் என்றால், இதோட இதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன 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 என்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்பதான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லையா? கண்டிப்பாக. ஆகவே இந்த சம்பவங்களை எல்லாம் இன்னொரு முறை தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்வோம்.
நிச்சயமாக இந்த 2 வசனத்தை நல்லா பாருங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ரகசியங்கள் புதைந்திருப்பதை கவனிக்க வேண்டும். அப்போ இவ்வளவு பெரிய உண்மையை ஆண்டவர் உலகுக்கு வெளிப்படுத்தினார். இவ்வளவு பெரிய உண்மையை தேவன் காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய வேதாகமத்தை ஏன் கொடுத்தாருன்னு யோசிக்கணும் இல்லையா? ஏன் கொடுத்தாருன்னு யோசிக்கணும். இதுல சொல்லப்படாத ரகசியங்கள் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளணுமா? கண்டிப்பா புரிந்து கொள்ளணும். அப்போ இவ்வளவு காரியங்கள் அதற்குள் இருக்கிறது. சரி, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டால் ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு வருவார். உங்களுக்கு அதற்கான பதிலை தெளிவுபடுத்துவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். இன்னைக்கு நாம முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ள போக போறோம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை நான் வந்தேனா எப்ப வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? கடந்த முறை இதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்ககிட்ட வந்தேன். எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? எப்ப வந்தேன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியல. தெரியுமா? என்னமா வந்துக்கிறீங்க? எப்ப வந்தீங்கன்னு தெரியல. எப்ப வந்தீங்கன்னு தெரியல. எப்ப வந்தேன்னு தெரியாத போது என்ன சொன்னேன்னு தெரியாது. பாத்துக்க, இப்பதான் கேக்குறாங்க என் பேர் என்னன்னு கேக்குறாங்க. இப்பதான் நோட்டை எடுத்து பெண்ணை எடுத்து பெண்ல குறிச்சிக்க போறாங்க. என் பேர் என்ன? இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரைட்டு, நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். கவனிங்கம்மா. கடந்த முறை எப்ப வந்தேன் அப்படின்னா, நவம்பர் மாதத்துல வந்தேன். எப்ப வந்தேன்? கண்டா இப்ப ஞாபகம் வருதா? நவம்பர் மாசத்துல வந்தேன். எப்போ? 2024 நவம்பர்ல இங்க வந்தேன். வந்தப்ப ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். இப்ப ஞாபகம் வருதா? என்ன விசேஷத்தை சொன்னேன்? என்ன சொன்னேன்? யாருக்கும் தெரியல. உனக்கு தெரியுமாமா? உனக்கும் தெரியாது. அதாவது குடும்ப ஜெபத்தை பத்தி சொன்னா பத்தியா உஷாராயிட்டாங்க. குடும்ப ஜெபம் எத்தனை பேர் பண்றீங்க? ஒண்ணே ஒண்ணுதான். ரெண்டே தான். 3 அவங்க எப்படியே கைய மேல கூட தூக்கல. தனி ஜெபம் தான் பண்றாங்க, குடும்ப ஜெபம் இல்ல. சரி, அதாவது ஒரு விசேஷத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்ன விசேஷம் என்றால், வாசிங்க உபாகமம் 23:14 வாசிங்க. உன்னை ரட்சிக்கவும் உன் சத்ருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே என்னம்மா எங்கம்மா உட்காருமா, எங்கம்மா போயிருக்கிறீங்க? எல்லாரும் கிளம்பி போய் டைம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஆமா தானம்மா, டைம் ஆயிடுச்சாமா? பத்தியா ஐயா, கவனிச்சிங்களா? நிறைய பேர் போயிட்டாங்க. அதாவது வந்தது எத்தனை மணிக்கு? 11:30. கரெக்டாமா? 11, 12 மணிக்கு சிஸ்டர் கிளம்புறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க எவ்வளவு பெரிய, அதை நான் சொல்லவே வேணாம். சரி, வசனத்தை வாசிங்க. 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிற ஆகையால் சுத்தமாயிருக்க கடவாய். புரியுதா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன்.
ஆண்டவர் நீ என் ஜனம் நான் உன் தேவன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நமக்குள் இருக்கிறது இல்லையா? அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உனக்குள்ளே அசுத்தங்கள் காணப்படக்கூடாது. எப்படிப்பட்ட அசுத்தங்கள் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஆலயத்திற்கு எத்தனை மணின்னு தெரிஞ்சா, இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வருத்தம் எல்லாம் படவே கூடாது, யாருமே வருத்தமே படக்கூடாது. இதெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தைகள், புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படிதான் இருக்கேன், நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தால் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. புரிந்து கொள்ளுங்கள். நாங்க சும்மா வர்றதில்லை. ஆண்டவர் எங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். எங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்? அவருடைய வார்த்தைகளை நான் அவருடைய வாயிலை கேட்டு நான் அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்ல வேண்டும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் வர வேண்டும். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியை புரிந்து கொள்ளுங்கள். எங்க கிட்ட கேட்பாராம்? யார்கிட்ட கேட்பாராம்? என்கிட்ட கேட்பாரு. புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்துல கேட்பார். என்னிடத்துல கர்த்தரை கேட்பார். நீ அவனை எச்சரிச்சியா? அவனுக்கு வார்த்தையை சொன்னியா? அவனை சபையை இப்படி நடக்கணும்னு சொன்னியா? அவங்க இப்படி ஆலயத்திற்கு வரணும்னு சொன்னியா? ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி கேட்கணும்னு சொன்னியா என்று என்னிடத்தில் கேட்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ என்றால் உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்த போதும் நான் அவன் முன்னே இடரல்களை வைத்து நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியை உன் கையிலே கேட்டேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானை எச்சரித்து பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். ஆமாங்க, புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டு கிடையாது. விளையாட்டு இல்ல. ஆண்டவர் இடத்துல விளையாடாதீங்க. ஆனா ஏன் விளையாடக்கூடாதுன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கிறார்.
இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வரும். அதெல்லாம் வர்றதுல இருந்து நான் தப்பிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் கடந்த முறை வந்த போது உங்களிடத்திலே நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? நான் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் வரும்போதும் கேட்பேன் இல்லையா? ஒவ்வொரு முறையும் இந்த உங்க சபைக்கு இது எத்தனாவது முறை வந்திருக்கிறேன்னு சொல்றேன். இது 5வது முறை நான் உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். எத்தனாவது முறை? 5வது முறை. 2 முறை வீட்டுல நீங்க ஆராதிக்கும் போது வந்தேன், கரெக்டா? 2 முறை இந்த சபைக்கு வந்தேன். இது 5வது முறை. புரியுதுங்களா? நாங்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, அவரும் கணக்கு வச்சுருப்பார். நான் எங்க போறேன், என் வண்டி எங்க போகுது அவருக்கு தெரியும், ரைட்டா? அவருக்கு தெரியும். நான் சும்மா போறேனா காரியமா போறேனா என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். என்கிட்ட கணக்கு கேட்பார். நீங்க அதை தான் இப்ப வாசிங்க. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். இப்ப உங்ககிட்டையும் கேட்பார். இப்ப உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்படி நான் கேட்கும் ஒவ்வொரு முறையும் வரும்போது என்ன கேட்பேன்? உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதா? நீங்க என்ன சொல்வீங்க? இல்லையா, ரைட்டா? ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்வீங்க. அந்த முறையும் நான் உங்ககிட்ட கேட்டேன், இல்லை என்று பதில் வந்தது. அப்ப நான் சொன்னேன், அடுத்த முறை வரும்போது இதையே தான் சொல்லுவீங்க, அதுக்கு அடுத்த முறை வரும்போது இதையே தான் சொல்லுவீங்க. அதுக்கான வழிமுறையை உங்களுக்கு சொன்னேன். வழிமுறையை சொன்னா எப்படி செய்யணும்னு சொன்னா, ரைட்டா? நீங்க செய்யல, பிரச்சனை எனக்கு இல்லை, பிரச்சனை எனக்கு இல்லை. ஏன்னா அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப நீங்க செய்யலன்னா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க நீங்க தான் பொறுப்பு, ரைட்டா? ரைட், வெரி குட். இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அடுத்த நிலையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரியல. என்ன விஷயம் தெரியலன்னா, ஆண்டவரை நான் தொழுது கொள்வதனால் எனக்கு என்ன லாபம் இல்லையா? அடுத்த அந்த அந்த பதில் உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? இப்ப ஆலயத்துக்கு வர்றதுனால எனக்கு என்ன லாபம்? பைபிள் வாசிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது, தெரியாத மாதிரியும் தெரியுது, அப்படித்தானே? தெரிஞ்ச மாதிரியும் தெரியுது, தெரியாத மாதிரியும் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, முதல்ல நீ அதை சொல்லு. அவங்க கேட்கிறாங்களா பாரு, அடுத்த ஒரு ஸ்டேஜ் அவங்க கிட்ட சொல்லிடு. இப்ப ஆண்டவரை தொழுது கொள்வதனால் என்ன லாபம், ஆண்டவரை தொழுது கொள்ளாததால் என்ன லாபம், அததான் இன்னைக்கு வசனமாக உங்களுக்கு கொடுத்தார். யோபு 8:20. ஆமா, உத்தமனை என்ன பண்றது இல்ல, ஆமா, வெறுக்கிறதே கிடையாது. அவர் கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? உத்தமனை கைவிட மாட்டார். உத்தமன் யார்? கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவன் உத்தமன், கரெக்டா? கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருக்கிறவன் உத்தமன். அப்ப அவர் கைவிட மாட்டார். எப்படி கைவிட மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? எப்படி கைவிட மாட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தெரிஞ்ச மாதிரி தெரியுது, தெரியாத மாதிரி இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அந்த விளக்கத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு அது புரியல அப்படிங்கிறதுனாலதான். இப்ப நான் ஏன் லேட்டா வரேன் தெரியுமா சபைக்கு? எனக்கு அர்த்தம் புரியல. எனக்கு என்ன புரியல? எனக்கு என்ன புரியல? அர்த்தம் புரியல. சபைக்கு எதுக்கு வரணும் அர்த்தம் தெரியல. நான் என்ன நினைச்சுக்கிறேன், சும்மா போய் ஒரு 5 நிமிஷம் போய் உட்கார்ந்துட்டு வந்துடலாம், தலையை காட்டினா போதும் இல்லையா, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டா போதும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம், ரைட்டா? அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஒரு அட்டெண்டன்ஸ் போயிட்டு, ஐயா நான் வந்துட்டேன், பாத்துக்க என்ன பாத்துக்கினீங்களா, பாஸ்டர் கிட்ட, ஐயா என்ன பாத்துக்கினீங்களா, நான் வந்துட்டேன். அப்புறம் அவர் ஏதோ பண்ணி ஒரு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை, நம்ம தான் அவர்கிட்ட காட்டிட்டோம் முகத்தை, இல்ல என்ன பண்ணிட்டோம், முகத்தை காட்ட முடிஞ்சு போச்சு, கணக்குல வச்சினார். இப்ப அடுத்த வாரம் வரும்போது என்னமா உங்களுக்கு காரணம் என்ன சொல்வீங்க? அடுத்த முறை வரும்போது என்னமா அவனை பார்க்கல என்ன சொல்வீங்க? போன வாரம் வந்தியான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஐயா நான் தான் காட்டினேன், நான் தான் பார்த்தனேன், உங்களை பார்த்தனேன், உங்ககிட்ட நான் சொன்னேன், சொல்லுவீங்களா இல்லையா? அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நம்ம.
கரெக்டா? ஆனா இதனுடைய பலாபலன் என்னன்னு தெரியல நமக்கு. இதனுடைய என்ன பண்ண பலாபலன் என்னன்னு தெரியல. அதனாலதான் நாம இந்த மனநிலையிலே இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு விசேஷமாக இவைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ரைட்டா? வாசிங்க ஆதியாகமம். அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லுங்க. ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? தெரியாது. வாசிங்க ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமா, இப்ப ஆதாமுக்கு எத்தனை பசங்க? 2 பேர். ஒருத்த பேர் என்ன? காயின். இன்னொருத்த பேரு ஆபேல். ரைட்டா? இந்த காயின் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன். தெரியுமா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுங்கள், பரவாயில்ல. உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. காயின் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன். கீழ்ப்படியாம இருந்ததுனால அவனுடைய சந்ததி எவ்வளவு தெரியுமா? வெறும் 7 தலைமுறை தான். அதோட அவன் காணப்படாமல் போனான். புரிந்து கொள்ளுங்கள். என்னன்னு அவன் அவன் எங்கேயுமே இல்லை. அந்த 4வது அதிகாரத்தோட முடிஞ்சு போறான். 4வது அதிகாரத்தோட அவனுடைய சந்ததி முடிவு பெறுகிறது. அதுக்கப்புறம் தொடரவே இல்லை. அவனுடைய சந்ததியில யாரும் பிறக்கல. அந்த விவரங்கள் காணப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம யோபு புஸ்தகத்துல அந்த வசனத்தை வாசிச்சோம்ல, 2வது பகுதியை வாசிங்க. 20வது வசனத்துல 2வது கீழ்ப்பகுதி, அடுத்த பகுதியை வாசிங்க. 8:20. ஆமா, கொல்லாதவனுக்கு கை கொடுப்பதில்லைன்னு போட்டிருக்கா. இப்ப காயினுக்கு கை கொடுக்கவே இல்லை. எங்க முடிஞ்சு போட்டாருன்னா 7 தலைமுறையோட அவன் சந்ததியே க்ளோஸ். அவன் சந்ததி கம்ப்ளீட்டா க்ளோஸ். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க, ஓஹோ ஆகான்னு வளருவாங்க, ஓஹோ ஆகான்னு இருப்பாங்க. அவன் காணப்படாமற் போய் விடுவான். அவன் எப்படி போயிடுவான்? புல்லை போல உதிர்ந்து போய் விடுவான். யாரு? துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் அப்படித்தான் போவார்கள். ஆனா அதே வாசிங்கள் 26வது வசனத்தை வாசிங்க. 25 இருந்து வாசி. 25, 24, 26 வசனங்கள் வாசிங்க. 4வது அதிகாரம் 25, 26. என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டால், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். போதுமா? இப்போ ஏனோஸ்னு பிறக்கும் போதே என்ன பண்ணாங்களா? ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ரைட்டா? போடப்பட்டிருக்கா. இப்ப அந்த சந்ததி தான் இன்னைக்கும் வாழ்ந்துருக்கு. எங்க வாழ்ந்துருக்குது? நாமளும் தான் அதுல வரும். ஆனா இஸ்ரவேலர்கள் என்று ஒரு சந்ததி, குறிப்பாக இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு சந்ததி இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டிலே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? இது ஒரு ஆசீர்வாதம். சந்ததிகளை ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமம் 20:6 வாசிங்க. யாத்திராகமம் 20:6.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன். இப்ப எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்க போகிறீர்களா, அல்லது வெறுமனே அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போக போறீங்களா? புரியுதா? புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நவம்பர் மாசத்துல தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன். அதை நம்ம கடைபிடிக்கல. கடைபிடிச்சிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? என்னை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வந்திருக்கணும், ஒரு ஆவல் வந்திருக்கணும். ஐயா அன்னைக்கு ஒன்னு சொன்னீங்க, நானு வரிசையா பண்ணிருக்கிறையா, தானே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் விடாம பண்ணிருக்கிறேன் நீங்க சொல்லிருப்பீங்க. நீங்க யாரும் சொல்லல. இங்க ஒரு அம்மா வந்தாங்க, அங்க உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. அவங்க ஏதோ அவங்க இதுதான் பேச போறாங்கன்னு வந்தா அவங்க வேற ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அப்பவே புரிஞ்சுக்கினேன், அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல அவங்க தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் அவங்க தான் வந்தாங்க சபைக்கு. கரெக்டாயா? சபைக்கு முதலா வந்தவங்க அவங்க தான். அவங்க வரும்போது வந்து பாஸ்டர் கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போய் திரும்பி வந்து எனக்கு வணக்கம் சொன்னாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ சொல்ல போறாங்க, ஆனா அவங்க வேற ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப புரியுதா? இப்ப நீங்க என்னவா இருக்க போறீங்க? நீங்க என்னவா இருக்க போறீங்க? இப்ப அந்த சகோதரி உட்கார்ந்துக்கிறாங்க. இல்லம்மா நீதாம்மா, உன் பேர் என்னம்மா? உன் பேர் தான் தங்கமலர். வெரி குட். தங்கமலர். தங்கமலருக்கு இப்ப கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்கும் இல்லையா? நான் போயிட்டு இருப்பேன், ஆண்டவர் பார்த்து பிடிச்சி நிக்க உட்கார வச்சாரு. இப்ப ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிற ஒரு இடத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கணும் இல்லையா? இல்லன்னா நீ போயிட்டு இருக்கலாம், நானும் விட்டுட்டு இருக்கலாம். நீ பாட்டுக்கு போற, நீ போறேன்னு நான் விட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணாரு? தங்கமலரை புடி, தங்கமலர் என்ன பண்ணு, புடிச்சு உட்கார வை அப்படின்னு சொன்னதுனால தங்கமலர் வந்து உட்கார்ந்துட்டு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரைட்டா? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, என்னிடத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. அதுதான் முக்கியம். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த பாக்கியத்திற்கு உரியவர்களாக இருக்க போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. கடந்த முறை வந்த போது இதற்கான வழிமுறையை தான் முதல்ல ஆரம்பிச்சேன். குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். இப்ப நாம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு உடம்புல பலகீனம் இருக்கிறது, உலக பிரகாரமான பலகீனம் இருக்கிறது, பல்வேறு காரியங்கள் என் வாழ்க்கையில சுத்தி என்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே என்னால என்ன பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசிங்க கொலோசையர் 4:5 வசனம், 5வது வசனம். கொலோசையர் 4:5. போதுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ணணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் இல்லையா? இப்ப நாம என்ன நினைக்கிறோம், என்கிட்ட துணி இல்ல, குளிக்க முடிய மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது, சோப்பு இல்ல, சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு தடையா இடரலாக இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன நினைச்சிருக்கிறோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறோம். என்ன பண்றோம்? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கிறது. எனக்கு தண்ணி வரல, அதனால நான் ஆலயத்துக்கு வரல. எனக்கு துணி இல்ல, நல்ல துணி இல்ல, அதனால ஆலயத்துக்கு வரல இல்லையா? எனக்கு உள்ள பிரச்சனை இருக்கு, அதனால வரல.
ஆனால் நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்றைக்கு ஆலயம், இன்றைக்கு உம்முடைய தொழுது கொள்கிற நேரம், நான் நேரத்தோடு போய் சேர வேண்டும் இல்லையா? நேரத்தோட போகணும். இப்ப உங்க பாஸ்டர் எனக்கு போன் பண்ணாரு, நான் முன்னாடி பேசும்போது 9 மணின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நேற்றுக்கு சொன்னாரு 10 மணிக்கு வந்துருங்கயா அப்படின்னாரு. 10 மணின்னு சொன்னாருங்க. நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? 9 மணிக்கு வந்தேன். ஏன்? எதுக்கு? சூழ்நிலை என்ன, அங்க உள்ள என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படி பார்க்கலாம். 4 விஷயம் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். நான் ஆஜர், முன்னாடியே போய் உட்கார்ந்தாச்சு, சர்ச்சை போய் பார்த்தாச்சு, அங்க போய் அப்புறம் அப்படியே போய் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே வந்தோம். எதுக்கு? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அப்ப இப்படிதான் நம்ம செய்யணும். இப்ப ஆலயத்திற்கு என்ன பண்ணணும்? 5 நிமிஷமாவது முன்னாடி போயிடணும்ன்ற உணர்வு நமக்கு வரணும். கரெக்டா? 5 நிமிஷமாவது. ஆனா நாம என்ன பண்றோம்? லேட்டா வரும். இப்ப அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், ஞாபகம் இதுக்கு இனிமே இப்ப புரிஞ்சுக் கொள்வீங்க. இப்ப ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தேவனா? நான் சொல்றதுக்கு கவனிக்கமா, நான் இங்க பார்க்கணுமா, அங்கெல்லாம் பார்க்க கூடாது. ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். கரெக்டா? ஆமா, ரைட்டா? அப்போ இந்த இடம் துதிக்கிற இடம் தானே. அப்போ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் இங்க இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். அவர் இருந்தா அவரோட தூதர்கள் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பாங்க. இப்ப 10 மணிக்கு ஆராதனை என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். உண்மையா இல்லையா? உண்மை. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல 10 மணி ஆராதனைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருப்பார், இங்க வந்து உட்கார்ந்துருவார். கரெக்டா? அவர் வந்துட்டார்னா அவருடைய தூதர்கள் வந்து உட்காருவாங்களா? எங்க உட்காருவாங்க தெரியுமா? இந்த இடத்துல உட்காருவாங்க. காலியா இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காருவாங்க. புரிந்து கொள்ளுங்கள். காலியா இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காருவாங்க. இப்ப ஒருவேளை அந்த அம்மா முன்னாடி வந்துட்டாங்க, அவங்க உட்கார்ற இடத்துக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருப்பாங்களே தவிர அவங்க உட்கார்ற இடத்துல உட்கார மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு ஆள் இருக்கு, அதனால அங்க உட்கார மாட்டாங்க. இப்ப மற்ற இடத்துல எல்லாம் தேவ தூதர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க எல்லாம் லேட்டா வந்தீங்க. கரெக்டா? லேட்டா வந்தீங்களா? லேட்டா வந்தவங்க யார் மேல உட்காருவீங்க? நீங்க எல்லாம் யார் மேல உட்காருவீங்க? ஆமா. இப்ப நீங்க நினைச்சுக்கீங்க, நான் தேவதூதன் மேல உட்காந்துக்கிறேன், நீங்க நினைச்சுப்பீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? நான் தேவதூதன் மேலே உட்காந்துக்கிறேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. இப்ப ஒண்ணு இல்ல, உங்களுக்கு கண்ணுக்கு நீங்க பார்க்காம ஒருத்தர் இடிச்சிட்டீங்களா, என்ன சொல்லுவீங்க? நீங்க சாரி நான் சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் உங்க பாஷையில சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம். இத சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்க? தேவ தூதர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. கண்ணு தெரியலையா, நான் உட்கார்ந்துக்கிறேன், என் மேல உட்காருறேன் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப நீங்க ஆசீர்வாதம் பெறறதுக்கு ஆலயத்துக்கு வர்றீங்களா, சாபத்தை பெறறதுக்கு வர்றீங்களா? ஆசீர்வாதமா? நீங்க தான் அவங்க மேல உட்கார்ந்து அவரை திட்டாங்களே, இப்ப திட்டினாங்களே கேட்கலையா? நீங்க புரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டு கிடையாது. அதாவது நாம இதெல்லாம் வந்து ஒரு பழக்கத்துக்கு சொல்லிருக்கிறோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதியின் மத்தியில் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருங்க. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு என்ன ஃபாஸ்டிங் பிரேயர்னா, இந்த மாதிரி ஒரு உஷ்ண காலம், மழையே இல்லை, எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒரு ஆலயத்துக்கு என்ன பண்ண போனாங்க? ஜெபம் பண்ண போனாங்களாம். ஆனா அந்த ஜெபத்துக்கு போன ஒரே ஒரு சிறு பிள்ளை மட்டும்தான் கையில கொடை எடுத்துட்டு போச்சான். புரிஞ்சுக்கொள்ளுங்க, நடந்தது. ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணுச்சான்? கொடை. ஏன் தெரியுமா? இப்ப நாம ஜெபம், மழைக்காக ஜெபம் பண்ண போறோம். நான் ஜெபம் பண்ண என்ன பண்ணுவாரு? மழை வரும். மழை வந்தா நான் எப்படி வீட்டுக்கு வருவேன்? புரியுதா? மழை வந்தா நான் எப்படி வீட்டுக்கு வருவேன்? ஆகவே ஜாக்கிரதையோடு கொடையை எடுத்து கொண்டு வந்தது குழந்தை. ஆனா மத்தவங்க பெரியவங்க என்ன பண்ணாங்க? பைபிள் மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க?
நனைந்து கொண்டு போனார்கள் வீட்டுக்கு. அந்த குழந்தை மட்டும் கொடை பிடிச்சிட்டு போச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சும்மா இதெல்லாம் வழக்கம். நான் ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இங்க இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியாதா? நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் வழக்குங்க. ஆண்டவர் ஏதோ வர நான் ஜெபம் பண்றோம், ஜபம் 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 ஜபம். ஆனா செயல்பாடு இல்லை நம்மிடத்துல. என்ன செயல்பாடு இல்லை. செயல்பாடு இல்லாத வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? இப்படியே தான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இதே கஷ்ட நிலை, இதே பாடு, இதே உபத்திரவம், இதே ஆபத்து இல்லையா? இதே நிலையில தான். ஆனால் எனக்குள்ள என்ன வரணும்னா விசுவாசம், நம்பிக்கை வர வேண்டும். நான் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை. ரைட்டா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை. என்ன ஒண்ணும் டச் பண்ணாது. யாரும் என்ன மிரட்ட முடியாது. யாரும் என்ன தவறாக பேச முடியாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? அதற்கேற்ற மாதிரி என்னுடைய வழக்கங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதற்கேற்ற பாரு 2 தீமோத்தேயும் 4:7 வாசி. 1 தீமோத்தேயு 4:7. இல்லம்மா 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 இல்லம்மா. ஆமா, எப்படி பண்ணணும்? தேவ பக்திக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். 4:7 இல்லையா? மறுபடியும் வாசிங்க. பண்ணு. ஆனா நாம என்ன பண்ணிருக்கிறோம்? நாம என்ன பண்றோம்? கொஞ்சம் உங்க மனசாட்சியை கொண்டு, மனசாட்சி என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க, என்ன கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நாம என்ன பண்றோம்? மனசாட்சியை தொட்டு ஓப்பனா யாராவது உண்மையை பேசுறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. என்ன பண்றோம்? நம்ம வீட்டுல என்ன பண்றோம்? வீட்டுல என்ன பண்றோம்? சீரியல் பாக்குறோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அங்க ஆமான்றாங்க பாருங்க. ஆமா தானே? சீரியல் பாக்குறோம். எதுக்கு? எவ்வளவு ஒரு சாபத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பெரிய சாபங்க அது, நிச்சயமா சாபம். ஏன்னா குடும்பத்தை கெடுக்கிறத பத்தி நடக்கிற ஒரு நாடகம் அது இல்லையா? அந்த நாடகத்தை நானும் ஒரு நாள் பார்த்தேன். இது என்னதான் நடக்குது? ஏன்னா எல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கேன், எல்லாரும் பாக்குறாங்களே, எல்லாரும் உற்சாகமா பாக்குறாங்களே, டைம் பாக்குறாங்களே. 7 மணிக்கு இது, 6 மணிக்கு இது, 5 மணிக்கு இது, 12 மணிக்கு இது, 1 மணிக்கு இது அப்படின்னு பாக்குறேமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமாவா இல்லையா? பாக்குறாங்க. ரைட்டு, அப்படித்தானே பாக்குறோம். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8:30, 9:30, 10:30 அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? அப்போ என்னதான் இருக்கு? நம்ம நாமளும் கொஞ்சம் பாத்துக்கலாம். ரொம்ப விசேஷமா இருக்கும் போல இருக்குன்னு நானும் ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடும் போது அது போட்டிருந்தேன். அதை பார்த்தா அவ்வளவு அருவருப்பு. அதை போய் உட்கார்ந்து பார்த்துன்னு நம்ம இல்லையா? அதை போய் பாக்குறோம் நியாயமா? அப்போ வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சும் கட்டுக்கதைகளும் ஆகிய எதுக்கு முயற்சி பண்ணணுமா? தேவ பக்திக்கு. இப்ப நான் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனேன்? கடந்த நவம்பர் மாசம் வந்தப்போ என்ன சொல்லிட்டு போனேன்? எதை சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட? தேவ பக்திக்கு ஏதுவா சொல்லிட்டு போனேன். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? தேவ பக்திக்கு, பக்தி விருத்திக்கு, விசுவாச விருத்தி அடைவதற்கு என்ன வழின்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனேன்.
நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி முயற்சி எடுங்க. அன்னைக்கு நிறைய பேர் பயந்தீங்க. இல்லைங்க, நான் மட்டும் தான் உட்கார்றேன், எங்க வீட்டுல யாருமே வரமாட்டேன்றாங்க, ஒருத்தரும் வர்றது இல்ல, நான் மட்டும் எவ்வளவு நாள் நான் சொன்னேன், அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க பாய போடுங்க, நீங்க அந்த நேரத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்ப எத்தனை பேர் செஞ்சிருக்கணுமா இல்லையா? அவ்வளவு முயற்சி எடுத்து உங்களுடைய நன்மைக்கு, தேவ பக்திக்காக, தேவ பக்திக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன சொன்னார் அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டு போனேன். ஆனா நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? உணர்ந்து கொள்ளுங்கள், தவறில்ல. ஒருவேளை நாம இன்னைக்காவது ஆரம்பிங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேரு? அவர் அன்னைக்கே எனக்கு போன் பண்ணி, அன்னைக்கே இங்க வந்துட்டு போனேன் இல்லையா, நைட்டு போன் பண்ணாரு எனக்கு 7 மணிக்கு. ஐயா எல்லாரும் பயங்கரமாயிட்டுக்கிறாங்கய்யா சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் என்னாச்சு? அடுத்த நாளே காணோம். அடுத்த நாள் அவ்வளவுதான், பஸ்பமாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, கதை க்ளோஸ். ஒரு நாள் தான், ஒரு நாள் கூத்து. அவர் போன் பண்ணி சொன்னார், எல்லாரும் பயங்கரமாயிட்டுக்கிறாங்கய்யா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாரும் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்களே, எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னாரு. மறுநாள்ல இருந்து போனே காணோம், முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் ஆயிட்டு போனது. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுவர்களுக்கு என்ன நன்மை, என்ன நன்மை? வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரித்திரம் இது, சரித்திரம் இது. உலகமே அழிந்தது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன நடந்துச்சு? உலகமே அழிந்தது. ஆனால் யார் காப்பாற்றப்பட்டது? நோவா குடும்பம் மட்டும். ஏன்? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு இவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரு ஜனத்தொகை இருக்கிற, இப்ப இன்னைக்கு உலகத்துல என்ன ஜனத்தொகை அங்க போட்டிருக்கு பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். 780 கோடி ஜனம் உலகம் முழுவதும். இந்த அளவிற்கு மக்கள் தொகை இருந்த காலம் அது. அப்போ அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொல்ல மாட்டேன்றீங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? முழுசும் அழிச்சிட்டாரு. யாரை தவிர? நோவாவையும் அவன் குடும்பத்தை மட்டும். 8 பேர், வெறும் 8 பேரை மட்டும் வச்சுட்டு மற்ற பேர் அத்தனை பேர் அழிந்து போட்டார். நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? நாம என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? நினைச்சு பார்த்திருக்கிறோமா? ஆண்டவர் 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 அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிங்க. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த 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 இடத்துல நல்லா வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எதுக்கு? நல்லா அந்த முதல்ல இருந்து வாசிங்க, நல்லா வாசிக்குமா. நோவா வம்ச வரலாறு. அடுத்தது அதுக்கு என்ன அர்த்தம்? அததான் கவனிக்கணும், அததான் கவனிக்கணும். இப்ப மத்தவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பத்தி கவலை இல்ல, மத்தவங்க எப்படி இருக்கலாம். ஆனா இவ்வளவு பேர் இங்க நீங்க வந்திருக்கீங்க, நீங்க அவர்களை காட்டிலும் உத்தமர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய நடவடிக்கையில, உன்னுடைய பேச்சுல, உன்னுடைய செயல்ல மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நான் அவங்கிட்ட என்னவே உலகத்தில் நடக்காத நான் பண்ணிட்டேன். பேசுறோமா இல்லையா? நான் பேசுறோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நான் என்ன சொல்றேன்? என்னங்க உலகத்துல நடக்காத அநியாயத்தை பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்களா? சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? ஆனா நோவா அப்படி சொல்லல. நோவா அப்படி சொல்லல. அவன் இல்லைங்க, எனக்கு கர்த்தர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாருங்க, நான் இப்படித்தான் நடக்கணும்னு எனக்கு கர்த்தர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார், நான் அப்படித்தான் இருப்பேன். எனக்கு 10 மணிக்கு நான் ஆலயத்துக்கு போகணுங்க. என்ன பண்ணணும்? சொல்றோமா நம்ம? எங்கேயாச்சும் யாருக்கிட்டையாவது
யார்கிட்டயா சொல்லிக்கிறோமா? 10 மணிக்கு ஆலயங்க, 9:50 நான் சர்ச்சுக்கு போயிடணுங்க சொல்றோமா? இல்ல, சொல்றதே கிடையாது. அப்ப நோவா என்ன பண்ணிருப்பாரு? இப்ப உங்க இடத்துல நோவா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? சொல்லிருப்பாரு, சொன்னபடி நடந்திருப்பார். அததான் வசனம் சொல்லுகிறது. அவன் வாழ்ந்த காலத்தில், அவர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஏன் நாம இல்ல? ஏன் நாம அந்த 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 இடத்து அந்த ஒரு முயற்சி என்னால எடுக்க முடியல? அந்த ஒரு முயற்சி என்னால ஏன் எடுக்க முடியல? ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு கர்த்தர் தானே, கர்த்தர் தானே. ஆனா நோ அப்படி நினைக்கல. ஐயோ கர்த்தரே, ஐயோ கர்த்தர் திட்டுவாரு, என்ன பிடிப்பாரு, என்ன கேள்வி கேட்பாரு, ஐயோ நான் செய்ய மாட்டேன். யோசேப்பு அப்படித்தான் சொன்னான். ஐயோ ஆண்டவருக்கு விரோதமா நான் இப்படி இந்த பாவத்தை செய்யறது, அப்படித்தான் சொன்னான் யோசேப்பு. தானியேல், ஐயோ நான் முடியாது, நான் ஆண்டவரிடத்திலும் உமக்கு முன்பாகவும் அவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணல, நீதி கேடு. தானியேல் சொல்றான், என்ன சொல்றான்? நான் நீதி கேடு செய்யவில்லை என்று ராஜா கிட்ட சொல்றான். அதாவது தூங்க அவனுக்கு சிலை சிங்க கேபியில போட்டது யாரு? ராஜா. ராஜா தான் சிங்க கேபியில தானியேலை போட்டாரு. ஆனா ராஜா தூங்கல. அவன் எல்லாத்தையும் தள்ளிட்டான். எனக்கு தூக்கம் வரல, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், இசைக்கருவி எதுவும் வாசிக்காத, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு ராஜா சொல்றான். ஆனா சிங்க கேபிக்கு போட்ட தானியேல் என்ன சொல்றான்? ஐயா நான் நல்லா இருக்கிறேன்யா. யார் நல்லா இருக்கிறது? தானியேல். நாம ஏன் அவன் எப்ப அப்ப சொல்ல போறோம்? எப்ப அப்படி சொல்ல போறோம்? என்னைக்கு அப்படி சொல்ல போறோம்? இல்லையா? யோசிக்கணுமா வேண்டாமா? யோசிக்கணுமா வேண்டாமா? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னடா இப்படி உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு டைம் ஆகுது, வெயில் இல்லையா, நான் பாட்டுக்கு பேசிக்கிறேன். இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் இன்றைக்கு பேசின வார்த்தை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லையா? இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் நின்று ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம். அதாவது இஸ்ரவேல் ஆபிரகாமுக்கு, இல்லையா, ஆபிரகாம் என்ன பண்ணா? 12வது வசனத்தை வாசிங்க. 12 ஆதியாகமம் 12 1 2 3 வசனங்கள் வாசிங்க. போதுமா? இப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே காரணத்திற்காக, கவனிக்கிறீங்களாமா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவன் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு அவன் என்ன பண்றான்? புறப்பட்டு போனான். 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதுமா? போதும். ஆபிரகாம் புறப்பட்டு போனான். எப்படி புறப்பட்டு போனான்? இல்ல. ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனான்? கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். என்ன சொன்னார்? அவன் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய பழக்கம், உன்னுடைய வழக்கம், நீ இப்படி ஒரு வேலை இப்படி இருந்திருக்கலாம், நீ இப்படி செஞ்சுன்னுக்கலாம், அதெல்லாம் விட்டுறணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ உன் வழக்கம் இப்படி இருந்திருக்கலாம், அது விட்டுரு, அது சரியில்லை, இதை செய், இப்படி செய், இந்த மாதிரி செய் என்றெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் ஆபிரகாம் என்ன பண்ணானா? 4வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. போதும். ஆபிரகாமை பத்தி கேட்கிறேன். ஆபிரகாம் அப்படியே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே போனான். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியே போக வேண்டும்.
இல்லையா? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரோ, இவ்வளவு நேரம் என்ன பேசினாரோ அப்படியே செய்ய நாம் இன்னைக்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு சொல்லமா என்னங்க? குடும்ப ஜபம். எத்தனை பேரு? 1 2 3 4. நல்ல கை, நல்ல கை. அப்படி தூக்கணுமா? வெரி குட். எல்லாரும் எல்லாரும் இந்த இங்க வந்து இங்க தலை சொஞ்சின்னு இருந்தா எப்படி அது நியாயமா? தலை சொஞ்சின்னு கீழே குஞ்சிக்கின்னு, ஐயோ எனக்கு எந்த கதை இல்ல, எந்த கதை இல்ல. நீமா நீ என்னது குடும்பம் பண்ணுவியா? பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவியா? தாராளமா பண்ணு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து பிரியமானவர்களே, ஆபத்தான காலத்துல இருக்கிறோம். மியான்மருக்கு நடந்தது உங்களுக்கு தெரியுமா? சமீபம் கடந்த வாரத்துல எவ்வளவு பெரிய பூமி எதிர்ச்சி தெரியுமா? 30 மாடி 40 மாடி கட்டிடங்கள் அப்படியே அமிழ்ந்து போனது. எல்லாரும் மாண்டு போனார்கள். இன்னைக்கு நிறைய பேரு வசதியோடு இருந்தவர்கள் எல்லாம் தெருவில் இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், ஆபத்தான காலம். ஆனால் ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நோவாவை காத்த தேவன் உங்களையும் காக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை நிச்சயமாய் மாற்றுவார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். கக்கன் என்று ஒரு அமைச்சர் இருந்தார் தெரியுமா? பழைய காலத்துல, உங்களுக்கு முன்னாடி காலத்துல, காமராஜர் இருந்த காலத்துல கக்கன் என்று ஒரு மனிதன் இருந்தார். கக்கன் என்று ஒரு அமைச்சர் அவர் கல்வி அமைச்சர். அவர் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு, அதாவது பள்ளிக்கூடத்திற்கு அடிக்கல் நாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பதவி பறிவு போயிட்டது. அவர் வீட்டுல இருக்கிறார். அந்த கட்டிடம் திறப்புக்கு காமராஜர் அழைக்கப்படுறார். அவர் முதலமைச்சர். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? கக்கன் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான்ப்பா கக்கன் இருக்கிறாரு, அவர் அடிக்கல் நாட்டினது, அவரையும் கூட்டிட்டு போலாம். யார் நினைக்கிறது? காமராஜர் நினைக்கிறார். அவரையும் கூட்டு அவருக்கு அடிக்கல் நாட்டினாரு. ஆனா இப்ப அமைச்சரா இல்ல, பரவாயில்ல, அவரையும் கூட்டு போனா பக்கம் அங்கதான், ஒரு பக்கம் தான், அந்த அவர் வீட்டுக்கு போற வழியில தான் அந்த கட்டிடம் இருக்குன்னு அவரை அழைக்கிறதுக்காக காமராஜர் அவர் வீட்டுக்கு போறார். அவர் வீட்டுக்கு போனப்ப அவர் சொல்றாரு, ஐயா நீ வா, நம்ம போய் கட்டடம் திறந்துட்டு வந்துடலாம், அது கட்டிட்டாங்களாம், நீ தானப்பா அடிக்கல் நாட்டின, வா நம்ம போய் கட்டடம் திறக்கலாம். அவர் சொன்னாரா, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். இவங்க போய் வெயிட் பண்ணுகிறாங்க. இவர் வரவே இல்லை. நேரம் ஆச்சு, இன்னும் வரலையேன்னு தாமதமாக அங்க போறார். போனா காமராஜர் என்னப்பா லேட் பண்ணிட்டேன், உடனே ஏன் கூட வந்துட்டு இருக்கலாம், நீ பாட்டுக்கு நான் வரேன்னு சொன்ன, நான் வந்துட்டா வெயிட் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்ப அவர் சொன்னாரா, ஐயா என்கிட்ட ஒரே ஒரு வேட்டி, அதை கசைக்கு காய போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. கக்கன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதை காய வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாராம். இப்ப நம்முடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை தெரியும், என்னுடைய போராட்டம் கர்த்தருக்கு தெரியும், நான் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் நீதிமானாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். அந்த கக்கன் ஒரு அமைச்சரா இருந்தாரு. ஒரு அமைச்சருக்கு ஒரு வேட்டியில இருப்பாரா? ஆனால் அப்படித்தான் அவர் மரித்தார். அவர் ஏழையா தான் மரிச்சார். அவர் என்ன பண்ணல, பொய் பேசல, ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல, உண்மையாய் வாழ்ந்தார். அவர் அப்படித்தான் இருப்பார். அப்ப நாமளும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்காக செய்வேன், கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற வைராக்கியம் நமக்கும் வர வேண்டும். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா.
என்னை கண்டீரே நன்றியையா. ஏதோ என்னை கண்டீரே நன்றியையா. என்னை கண்டீரே நன்றியையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ சொல்லப்பட்ட